இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எபிசோடு கொண்டு வந்திருக்கோம். உலகம் முழுவதும் மக்கள் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் உங்க கூட சேர்ந்து இந்த அன்பை கொண்டாட போறோம். இந்த அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல காட்டின அன்பு. உங்களுக்காக பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் காட்டிய அன்பை யாருமே காட்ட முடியாது. ஏன்னா நம்ம பாவிகளாக இருக்கும்போதே அவர் நம்மீது அன்பு காட்டினார். இன்னைக்கு நீங்கள் ஒரு உண்மையான அன்பை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அந்த அன்பை தர முடியும். அவர் நமக்காக மனிதனாக பிறந்தார், நமக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால உண்மையான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தர முடியும். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க பிரபலமான நடிகை நேஹா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க நிறைய படங்கள், சீரியல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி உண்மையான அன்பை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடிப்பு மேல ஆசை வந்துச்சு. காலேஜ் சேர்ந்தப்போ அங்க உள்ள நாடக குழுவுல சேர்ந்தேன். அங்க நான் நாடகம் நடிச்சேன். அதுக்கப்புறமா நான் பிரபலமான சேனல்கள் GC மெயின், GC சேனல்ல வேலை செய்யணும், டிவி நிகழ்ச்சிகள்ல வேலை செய்யணும், படங்கள்ல வேலை செய்யணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு. வீட்டுல உள்ளவங்களும் ஒத்துழைப்பு தந்தாங்க. அப்புறம் நான் மும்பைக்கு மாறி வந்தேன். லெசியா எனக்கு ஸ்கூல்ல இருந்தே பழக்கம், என்னோட கிளாஸ்மேட். ஆனா நான் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ ரொம்ப பொசசிவ் ஆயிட்டான். அதாவது பொசசிவ்னா அது ஒரு பாதுகாப்பு நான் சொல்லுவேன். நாங்க பேச ஆரம்பிச்சோம், ரொம்ப நிறையவே பேசணும். நைட்டு முழுவதும் நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே நட்பு காதலா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பல தடைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கலப்பு மத திருமணத்துக்கு குடும்பம் தயாராகாம இருந்துச்சு. நான் அவரை ரொம்பவே நேசிச்சேன். நீங்க லெசியா ஒரு தடவை பாருங்க, அவங்க கிட்ட பேசுங்க, ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், அவரை நான் இழக்க விரும்பலன்னு சொன்னேன். அது எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான நேரமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களால லெசி எனக்கு நல்ல ஒரு கணவரா இருக்க முடியுங்கிற யதார்த்தத்தை ஏத்துக்க முடியல. என்னோட சகோதரி மூலமா எங்க அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்துச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அப்ப அங்க போனேன்னா என்னால கண்டிப்பா திரும்பி வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு கல்யாணம் கூட எப்படியாவது பண்ணி வைக்கலாம். அம்மாவை பார்க்காத அந்த சூழ்நிலை அது ரொம்பவும் மன அழுத்தமா, இதயத்தை பாரப்படுத்துறதா இருந்துச்சு. ஏன்னா லெஸ்லி என்ன ரொம்ப நேசிச்சாரு. அவரு சொன்னாரு, நீ இப்போ போனா எல்லாம் அதோட முடிஞ்சு போயிடும், யோசிச்சு செய்யணும். நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அது ரொம்பவே பொறுமையான ஒரு மாற்றமா தான் இருந்துச்சு. பொறுமையா தான் நடந்துச்சு. ஒரே நாள்ல ஆண்டவர் என்ன சந்திச்சாருங்கிறது அப்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாஸ்டர் ராகுல் ரொம்பவே அழகான ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. தேவன் உங்களை எப்படி தேடிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்னும் புரியல. அவரு உண்மையிலே என்ன தேடுறாராம். அதுக்கு பிறகு நான் அவங்க மனைவி கிட்ட போய், ஜாக்கலின் என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையிலே தேவன் என்ன தேடுறாரா, அவர் எங்க இருக்காரு, எப்படியும் உடனே அவங்க எனக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க. நான் கண்ணை மூடிப்பேன். நான் உடனே ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஒரு கப் தண்ணியால நிரப்பப்பட்டு இருந்துச்சு. அது அப்படியே வழிஞ்சிட்டே இருந்தது. இது என்னதுன்னு அப்படி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா இதயத்துல ஏற்கனவே நிறைஞ்சிருக்கு, அத நீ நிரப்புறதுக்கு முதல்ல எம்டி ஆக்கு. நீ நிரப்படுத்துறதுக்கு விசுவாசத்தை பல விதமான ஆய்வுகளோட நீ பாக்குறன்னு ஆண்டவர் என் கூட பேசுற அந்த சத்தத்தை நான் கேட்டேன். நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னு எனக்கு தெரியல, அழுதுட்டே இருக்கேன். நான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன். என்கிட்ட ஒருத்தர் பேசுறது போல நான் ஃபீல் பண்ணேன். ஓ மை காட், ஐ அம் ஜோக்கிங். அதுதான் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவ நான் சந்திச்ச முதல் சந்திப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இல்ல பரிசுத்த ஆவியானவரோட முதல் சந்திப்புன்னு நீங்க எப்படி வேணா சொல்லலாம். அப்படியே அவரோட வலிமையை நான் உணர்ந்த எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் தந்துச்சு. அவர் என்ன நல்லா கவனிச்சு பாரு, நான் எந்த திட்டங்களும் பண்ண தேவையில்லைன்னு, நான் என்ன செய்வேன், நான் இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்னு கவலைப்பட தேவையில்லை. அப்போ எனக்குள்ள இருந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் அவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சேன். இது அவரோட திட்டமா இருந்துச்சு. நீங்க தெரிஞ்சுக்கலாம், லெஸ்லி கூட இருந்த உறவு அபாயமான சூழ்நிலையில இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த வசனம் தான் ஆறுதலா இருந்துச்சு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை சரிப்படுத்துவார். என்னோட பாஸ்டர் ராகுல் ராவ் அவங்க உங்ககிட்ட மத்தவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்க கோபமா இருக்கலாம், உங்ககிட்ட பேசாம இருக்கலாம், அவங்களோட முழு கோபத்தையும் அவங்க உங்ககிட்ட காட்டலாம். நீ அவங்க மேல கோபமா இருக்க கூடாது, ஏன்னா அன்பால எல்லாமே ஜெயிக்கலாம். நீ அவங்கள நேசிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறது விஷயம் இல்ல. இதால அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தோம். சர்ச்சில் இருந்து எல்லா முப்பாளர்களும் நாங்க தம்பதிகளா சேர்ந்து ஒருத்தர்களுக்காக மாற்றம் ஏற்படணும்னு நாங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகு அவங்க எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா விஷயங்களும் ஒரு சரியான இடத்துக்கு வர ஆரம்பிச்சது. கல்யாணம் நடந்துச்சு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஆரம்பத்துல அவங்க சுத்தமா ஏத்துக்கவே இல்லை. ஆனா இப்ப அவரு எல்லாருக்கும் பிரியமானவரா இருக்காரு. என்கிட்ட பேசுறதை விட எல்லாரும் அவர்கிட்ட தான் அதிகமா பேசுறாங்க. இப்ப அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு சூழ்நிலை தேவனோட எனக்கு இருக்கிற அந்த உறவு ரொம்பவே உறுதியா ஆயிடுச்சு. நான் அவரை சார்ந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் என் கண்களை மூடி என்னால அவரை உணர முடியும். இப்படிதான் என்னோட முழு வாழ்க்கையும், அதாவது 360 டிகிரி சுத்தில என்னோட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. என்னோட ஐடியாலஜியும் மாற ஆரம்பிச்சிருக்கு. நல்ல விஷயங்களுக்காக மாறிக்கிட்டே இருக்கு. நன்றி நேஹா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்க உண்மையான அன்பை தெரிந்து கொண்டீங்க. இதே மாதிரி நாமும் கூட அந்த உண்மையான அன்பை பெறணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்ம வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பை, உண்மையான அன்பை நம்ம பெறும்போது நம்முடைய வாழ்க்கை 360 டிகிரி அப்படியே சூப்பராக மாறிடும். இப்போ உங்களுக்காக பைபிள்ல இருந்து அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம், ஏதோ அன்பு கூறுதோம் அப்படின்ட்டு இல்லை, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நிறைய நேரம் நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை மனசார நம்ம நேசிக்கிறது கிடையாது. அதாவது கணவன் மனைவி இடையே உள்ள அன்பு, பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு, அது மட்டும் இல்லை நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு, இது எல்லாமே சும்மா ஒரு பேச்சு அளவில் தான் இருக்குது. மனசார நம்ம அன்பு செலுத்துவது இல்லை. அதனால் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வெறும் பேச்சா மட்டும் இருக்காமல் அதை நம்ம செயலில் காமிக்கணும் அப்படிங்கிறத பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மேல் வைத்த அன்பிற்கு அடையாளமாக அவர் தன்னையே நமக்காக ஒப்புவித்தார், சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி தான் நாமும் பிறருக்கு செயல்களினால் நம்முடைய அன்பை காட்ட வேண்டும், உண்மையினால் நம்முடைய அன்பை காட்ட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். உங்ககிட்ட ஏதாவது ஜெப தேவை, ஜெப உதவி இருக்குன்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு அழகான கவிதையை பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு பேரண்ட்ஸ், குழந்தைங்களை பத்தின கவலை உங்களுக்கு அதிகமா இருக்கா? பிப்ரவரி மாதத்துல பிரேயர் லைன்ல உங்களுக்காகவும் உங்க குழந்தைகளுக்காகவும் பிரேயர் செய்யப்படும்.
பிரேயர் லைன் டீம் CBN இந்தியா யூடியூப் சேனல்ல பிப்ரவரி மாதம் 8 மற்றும் 18ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு லைவும் வரப்போகுது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தேவனுடைய அன்பை இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உண்மையான அன்பு அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்க முடியும். அன்பு அப்படின்னாலே ரொம்ப இனிமையான வார்த்தைகள் இருக்கணும், கவிதை இருக்கணும், பாடல் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். தேவன் நமக்காக ஒரு அன்பான கடிதம் எழுதியிருக்காரு. ஆமாம், அது பைபிளில் தான் இருக்குது. உன்னத பாட்டு அப்படின்னு ஒரு சின்ன புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்திலேருந்து இப்போ ஒரு கவிதையை சாந்த் அவங்க நமக்காக வாசிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, நம்மளோட பலவீனங்கள், நம்மளோட சூழ்நிலைகள் மற்றும் கடந்த கால வாழ்க்கையில் இருக்கிற அன்புக்கு நம்ம தகுதி இல்லாதவங்கன்னு நினைக்கிறோம். நம்ம விசேஷமானவங்க கிடையாது, நம்ம அழகும் கிடையாது. இப்படிதான் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு யோசிச்சான். அப்போ ஒரு நாள் ஒரு ராஜா ஆடு மேய்க்கிற விஷயத்தை போட்டுக்கிட்டு நகர்வலம் வந்தப்போ அந்த பொண்ணை பார்க்குறாரு. தான் அழகு இல்லாதவளாவும் கஷ்டப்படுறவளாவும் நினச்சிட்டு இருந்த அந்த பொண்ணுக்காக அந்த ராஜா ஒரு பாட்டு பாடினாரு. இதுதான் அந்த ராஜாவோட பாட்டு. இது உணர்ச்சி மிக்க ஒரு அன்பு பாடல். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இது சாலமனோட உன்னத பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் ஆகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலைகள் ஆக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் கண்களின் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சனப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. உன் நேசம் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. சர்வகந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். நீ தோட்ட மாதுளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மறுத்தோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார மரமாய் இருக்கிறாய். நீ தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களுமாய் இருக்கிறாய். என் ரூபவதியே, தேவன் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பை ஒரு கவிதையா வாசிச்சேங்க. நன்றி சாந்த். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தேவனுடைய அன்புக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது. ஆனாலும் பாவியாகிய நம்மில் தேவன் அன்பாய் இருக்கிறார். அதனால அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம நித்திய ஜீவனையும் பெறுகிறோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு உண்மையான அன்பை தேடிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பைபிளை வாசிங்க. பைபிளில் தேவனுடைய வார்த்தை, அதுவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே பைபிளில் இருக்குது. பைபிள் யார் வேணாலும் படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். நீங்கள் பைபிள் படிக்கும்போது இயேசுவினுடைய அந்த அன்பை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. CNI ராஜ்கோட் குஜராத் सेंट्रल मेथडिस्ट चर्च आगरा, ऑल सोल्स मेमोरियल चर्च CNI फतेहगढ़ कंड,
மற்றும் CNI சர்ச் பாத்பூர் ஃபரூக்காபாத் உத்தரப்பிரதேசில் இருந்து தேசிய சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது. புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களை ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பாடல்களை பார்ப்பதற்கு CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் CBNக்கு தாருங்கள். Give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு தேவனுடைய அன்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் முழுக்க வேலண்டைன்ஸ் டே மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான முறையில அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நாமும் கூட இன்னைக்கு தேவனுடைய அன்பை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேவனிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. அவர் எல்லாரிடத்திலும் சமமான அன்பை தருகிறார். அந்த நிலையான அன்பை நாம் அவரிடத்தில் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, நாங்க பாவிகளாக இருக்கும்போதே நீங்க எங்க மேல அன்பு வச்சிருக்கீங்க. அந்த அன்பிற்காக நன்றி அப்பா. நீங்க எங்களுக்காக சிலுவையில் மரித்தீங்க, உயிர் தெழுந்தீங்க. இந்த நேரத்திலும் நீங்க எங்க கூட இருக்கீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. அந்த உண்மையான நிலையான அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. உண்மையான அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, நீங்க அந்த உண்மையான அன்பை அவங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, யாரெல்லாம் காயப்பட்டு இருக்கிறார்களோ தகப்பனே, நீங்க குணமாக்குங்க அப்பா. நல்ல ஞானத்தை தாங்க, சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, பலனை தாங்க அப்பா. எல்லா மக்களும் அன்போடு இருக்க நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் உங்க மேல வச்சிருக்க அன்பு எப்பவுமே நிலைச்சிருக்கும். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். எரேமியா 31:3. இந்த உலகம் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு தற்காலிகமானது. ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு நிலையான உண்மையான அன்பு அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால அவருடைய அன்புக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்ம கூட வர முடியாது. எல்லா நேரத்திலும் நம்ம கூட வருவாங்களா? இல்லை. ஆனா தேவன் எப்பவுமே நம்ம கூடவே இருக்காரு, நம்மேல் அன்பு செலுத்துகிறார். அதனால அந்த நன்றியோடு நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்த சாட்சிகள், வசனங்கள் எல்லாமே உண்மையான அன்பை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்தது. அது மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த நிலையான அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கான நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நண்பர். அவர் எப்பவுமே நம்ம மேல அன்பா இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா நம்ம பார்த்தோம். இதே மாதிரி பாடல்கள் உங்ககிட்டயும் இருக்கு, சாட்சிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வழங்கலாம். அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give2cbn. உங்களுடைய நன்கொடைகளையும் நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேவன் எப்போதுமே நம் மீது அன்பாக இருக்கிறார். எந்த நிலையிலும் அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். இதை மட்டும் மறந்துடாதீங்க. நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.